கிளம்பாக்கம் பேருந்து நிலையம். கிளம்பாக்கத்தில் புதுசாக கட்டியிருக்க பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து தான் சேலம், கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் நாம் பஸ்ஸுக்கு போகணும். இப்போது அந்த சைடில் அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ அங்கேருந்து எந்த பக்கம் போகணுன்னாலே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. அதுதான் நடந்துகிட்ருக்கேன். அந்த நடந்துகிட்ருக்க இடத்துல இந்த தோட்டங்கள் இதெல்லாம் இடம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சர்வீஸ் பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. அந்த சைடு அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே இந்த கார்டன் எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு பச்சை பசேர்னு அழகாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நடக்கத்தான் முடியல. பாருங்கள், இந்த பேட்ரி கார் வேறு ஆளுகளை அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சர்வீஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றிட்டு போகுது. அவ்வளோதான். நடை மேடை 1 to 14 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இங்கே. அது பாருங்கள், பேட்ரி கார் போகுது. அப்புறம் இதில் இப்படியே போகணும். இங்கே ஃபுட்ஸு வந்தாச்சுங்க. அந்த கார்டன் தாண்டியாச்சு. அந்த பக்கம் போனோன்னா நமக்கு வண்டியே இருக்குது, பார்க்கலாம். பஸ் எல்லாம் இருக்குது. இப்படியே போகலாமோ அவர் இப்படி போகிறதா தெரியல. நில்லுங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், நிறையா மரங்கள்லாம் நட்டு அழகாக வச்சுருக்காங்க கடைசி வரைக்கும். இந்த 1 நம்பர் 1 2 3 4 எல்லாம் இங்கே இருக்குது. இங்கேருந்து தான் மின்தூக்கி லிஃப்ட் எதுக்குன்னு தெரியல. இங்கெல்லாம் கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். நான் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கேனே. பொதுத்தளம், பப்ளிக் லாபி. ஓகேங்களா, நல்லா இருக்குது. மின் தூக்கி லிஃப்டெல்லாம் இருக்குது. 3 4 5 ஒப்பனை அறை எல்லாமே இருக்குது. இங்கே வந்து புறப்பட்டு கூட நம்ம அடுத்த வண்டி ஏறி எங்கேயாவது போகிறதுனா போய்க்கலாம்.